ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் எடுத்திருக்கிறேன். இந்த இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு நைட் வரைக்கும் எப்படி போச்சுங்கிறது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க இப்போ வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். எனக்கு மாவு தீர்ந்து 2 நாள் ஆச்சு. அதான் காலையிலே மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 நாளாக பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பொங்கல்னு வச்சு சமாளிச்சாச்சு. அதான் இன்றைக்கி காலையிலே மாவு அரைச்சலான்னு சொல்லிட்டு தான் அரைச்சிட்ருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த நெல்லிக்காய்லாம் சும்மா சாப்பிட முடியாது. ஒன்று கூட சாப்பிட முடியாது. அதனால் ஜூஸாக அடித்து குடிச்சிடலான்னு சொல்லிட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். மாவெல்லாமே அரைச்சி முடிச்சிட்டோம். எனக்கு கொஞ்சம் வெளியில் கிளம்புற வேலை இருந்ததுனால தான் நான் என்னோடய வேலை எல்லாமே சீக்கிரமாகவே முடித்தேன். நம்ம வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா வேலை எல்லாமே முடிச்சு வச்சுட்டு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக போயிட்டு வரலாம். அதனால தான் நான் கொஞ்சம் வேலை எல்லாமே குயிக்காக முடித்தேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா ஒரு ஷாப்பிங்காக தான் வந்திருக்கிறோம். நான் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா வள்ளியூர் அசோகாவுக்கு தாங்க. ஷாப் ஆஃபர் ஆடி ஆஃபர் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஷாப்பிங் வரல. சரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா சுடிதார் செக்ஷனுக்கு தாங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. 10% டிஸ்கவுண்ட் ஆஃபர் தாங்க போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கலர்ஸ்லாம் செலக்ட் பண்ணோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த 2 கலர் தாங்க நாங்கள் சூஸ் பண்ணோம். இப்போ உங்களுக்கு இதில் எது பிடிச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா சாரீ செக்ஷன் தாங்க. சாரீ செக்ஷன்லேயே நிறைய ஆஃபர் போயிட்டு இருந்துச்சுங்க. வீட்டுக்கு கட்டுற சாரீ எல்லாமே நிறைய ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. சாரீ செக்ஷனில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. அம்மாவும் நானும் தாங்க அன்றைக்கி ஷாப்பிங் வந்தோம். அம்மாவுக்கு சாரீஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை கட்டிருக்க சாரீ கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்து. நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். அதை தாங்க நான் இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுட்ருக்கேன். எனக்கு வெளியில் போயிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி டீ வச்சு குடித்தா கொஞ்சம் சரியாயிருங்கிறதுக்காக டீ வச்சிட்ருக்கேன். நான் இன்றைக்கி பக்கத்து பார்த்தீங்கன்னா வரும்போதே வெளியிலே ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்காக தான் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லோரும் டீ போட்டு குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. குட்டி பையன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்து சொல்லிக் கொடுத்தனா அவன் நல்லா அழகாக போட்டுருவான். என்னோடய ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் நைட் டின்னர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். காலையில் அரைச்ச மாவில் தாங்க நினைக்கிறேன் இட்லி ஊற்ற போகிறேன். மாவு நல்லா பொங்கி அழகாக வந்துருந்துச்சு. அதில் நான் எனக்கு தேவையான மாவை மட்டும் இப்போ எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு தொட்டுக்க கார சட்னி தாங்க செய்ய போகிறேன். வீட்டில் இருக்க லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் பாதி நேரம் வந்து கிச்சன்லேயே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சமைக்கணும், பாத்திரம் கழுவணும் அப்படிங்கிறாங்க போயிட்டுருக்குது. உங்கள் எல்லாருக்கும் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கார சட்னிக்கு பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பு கொஞ்சமாக வறுத்து எடுத்துட்டு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் 2 சின்ன தக்காளி கொஞ்சம் மல்லி இலை புதினா மல்லி இலை கருவேப்பிலை சேர்த்து காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து வதக்கி எடுத்து அரைச்சோன்னா என்னோடய ஸ்டைலில் கார சட்னி ரெடிங்க. நான் இந்த மாதிரி ஸ்டைலில் தாங்க ட்ரை பண்ணுவேன். நீங்கள் எல்லோரும் எப்படி பண்ணுவீங்க? இப்போ இட்லியும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு இந்த நாள் இப்படி தாங்க போச்சு. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதில் இப்போ டாட்டா பை பாய்.